ஆத்தா என்னப்பா உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். சொல்லுப்பா. நீதான் எல்லாமே கரெக்டா சொல்லியே. ஆ 44 வயசு ஆயிடுச்சு. ஆ சொல்லு சொல்லு. ஒரு பொண்ணு தரம் கூட அமைய மாட்டேங்குது. எப்படி அமையும்? முக ராசி ராசி எப்படி? சொல்லு சொல்லு. ம் ஒரு தரம் கூட அமைய மாட்டேங்குது. கையை பார்த்து ஏதாவது பொண்ணு இருந்து வருமா ஏதாவது சொல்லுதா? ஒன்றும் கவலைப்படாதப்பா. என்கிட்ட வந்துட்டுல கண்டிப்பா நல்லது நடக்கும். உன்னோட கை ரேகைப்படி தேவையில ஏதாவது எழுதியிருக்கா? அது எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும், உனக்கு தெரியாது. உனக்கு பார்த்தா அது ரேகை, எங்களுக்கு பார்த்தா அது கடந்த காலம், இறந்த காலம், வருங்காலம், எதிர்காலம், எல்லா காலமும் தெரியும். 4 கோடு தானே இருக்கு. அப்படி பேசப்படாது. வாயை மூடு. நீ இந்த வாயை மூடுனாலே உனக்கு இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். இந்த வாய் தான் உனக்கு மைனஸ் பாயிண்ட். ஒன்றும் இல்லைப்பா, இந்த வருஷம் கண்டிப்பா உனக்கு கல்யாணம் நடக்கும். ஒரு 36 வயசு பொண்ணு மகராசி உனக்கு மனைவியா வருவா. சந்தோஷமாயிரு. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், கல்யாணம், எனக்கு கல்யாணம், கல்யாணம், எனக்கு கல்யாணம். அதான் ஆ அந்த 36 கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஏயா 18 ரெண்டா கட்டிக்கிடக்கா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஏன் 9 9 நாளா கட்டிக்கோ. ஏன் உன் முகர கட்டிக்கு அதுதான் சரியா இருக்கும். ஐயோ என்ன பாக்குற? நீ எல்லாம் 90s கிட்ஸ்டா. உனக்கெல்லாம் பொண்ணே அமையாது. பொண்ணுக்கு வழிய சொன்னா 2 கட்டவா 4 கட்டவா கேட்டு போய் அம்மதான் போயா. ஒருத்தர் வராதீங்கப்பா. அப்புறம் பொய் பொய்யா சொல்லுங்க தாத்தா. மிதிச்சு தள்ளிடுவேன். खत्म बाय बाय टाटा गुड बाय गया